அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸை இப்போ வாங்கலாமா? இன்வெஸ்டர்ஸுக்கு ஏன் அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸை வாங்கணும்னு தோணுது. ஏன்னா லிஸ்டிங் வரும்போது எல்லாருமே அப்ளை பண்ணுறாங்க. ஐபிஓவில் அலோகேஷன் எளிதில் கிடைப்பதில்லை. ஸோ ஐபிஓவில் பணம் போடுறதே வேஸ்ட்டு. ஆனால் நமக்கு அந்த கம்பெனியில் ஷேர் வேணும்னா என்ன வழி? அந்த வழி பலருக்கு இன்னைக்கு ஒரு கம்பெனி அன்லிஸ்டடாக இருக்கும்போதே வாங்கிறதா அப்படின்னு ஸ்ட்ராங்காக தோணுது. ஸோ லிஸ்டிங்க்கு முன்னாடியே ப்ரீ ஐபிஓவில் அந்த கம்பெனியோட ஷேரை வாங்கலான்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க, வாங்குறாங்க. ஒரு சின்ன முதலீட்டாளர்லேருந்து ஒரு மிகப்பெரிய பணக்கார ஃபேமிலி ஆஃபீஸ் வரைக்கும் எல்லாருமே இந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க. சமீப காலங்களில் ரொம்ப அதிகமாக அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆன கம்பெனிஸ்னால் முதன்மையானது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இத்தனைக்கும் என்எஸ்சியினுடைய பங்குகள் எப்போ ஐபிஓ பண்ணும் அப்படின்றதுக்கான தெளிவு கூட இது வரைக்கும் இல்லை. தொடர்ந்து என்எஸ்சி செபியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. செபி இன்னும் பர்மிஷன் கொடுக்கல. என்எஸ்சியின் கடந்த கால சவால்கள் அந்த கம்பெனி ஐபிஓ வருவதற்கு ஒரு தாமதப்படுத்தக்கூடிய ஃபேக்டராக அமைகின்றன. ஸோ அதையெல்லாம் கடந்து என்எஸ்சி ஐபிஓ வரணும். ஆனாலும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 2025 ஆண்டிலும் சரி 24 ஆண்டிலும் சரி மிக அதிகமாக அன்லிஸ்டட்ல வாங்கின பங்கு அப்படின்னு சொன்னாக்கா மதிப்பளவில் அது என்எஸ்சி தான்.